தாயே, நிலத்துல அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அருள் மாமா நிலத்துல 4000 கிலோவுக்கு மேல அறுவடை இருக்கணும். அதை வச்சு அவருக்கு உடனே வேலை கிடைக்கணும். என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க நான் இப்போ தீச்சட்டி ஏந்தி வரேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா, உன் வேண்டுதல் நிறைவேற அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வாமா. இந்தம்மா. அம்மா தாயே, பிரகாரத்தை சுத்தி வாமா. शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति। ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति। ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति। சரி, நான் என்னன்னு பாக்குறேன். ஓகே. என்னாச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்பர் வாங்கி அருள் ஒர்க் பண்ற கம்பெனிக்காரங்க கிட்டயே நான் பேசிட்டேன். சிஇஓவும் அவங்க கூட வந்த 2 கம்பெனி ஆளுங்களும் நேத்தே வந்துட்டாங்களாம். இந்நேரம் அவங்க வந்திருக்கணும், ஏன் வரலன்னு எங்களுக்கே தெரியலையேன்னு சொல்றாங்க. கிளம்பி வந்தவங்க நம்ம ஊருக்கு வராம வேற எங்க போயிருப்பாங்க? அறுவடை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. போர் அடிச்சு மூட்டை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் 4 டன்னுக்கு மேலதான் விளைச்சல் வரும்னு பேசிக்கிறாங்க. அருள் சிஇஓ வந்துருவாருன்னு சொன்னீங்க, ஆனா ஆளை இன்னும் காணுமே. கரிகாலா, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. உனக்கு நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். என்ன ஆச்சு? நீ உடனே கிளம்பிங்க வா. ஏன் என்ன இப்படி சொல்றீங்க? அப்போ சிஇஓ வந்துருவாருன்னு நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாம் ப்ரோ, அந்த நேரத்துல வானதியை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னோம். இல்லனா அறுவடையே நடந்திருக்காது. சிஇஓ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலனா அப்ப அவர் இந்த ஊருக்கு வர வழியில அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்க போனாருங்கிறது கண்டுபிடிச்சாதான் அவரை கூட்டிட்டு வர முடியும். சரி, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கலாம். ஆனா அது வரைக்கும் சிஇஓ வரலங்கிற விஷயம் வானதிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அவ ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. அந்த சிஇஓ எங்க போனாருன்னு கண்டுபிடிக்கிறது என் பொறுப்பு. நான் அவரை கூட்டிட்டு வர பாக்குறேன். நானும் கூட வரேன் கரிகாலா. சரி வா. அண்ணி, நீங்க அறுவடை பண்ற இடத்துக்கு போங்க. அங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா அங்க இருந்து எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. ஓகே. சரிங்க நீ. சரி வா. அடுத்து ஒரு விஷயம் பண்ணணும்டா. என்னனே பண்ணணும்? என் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது சுந்தரம் குடும்பம் மொத்தமும் அந்த ஆள் வீட்டில் இருக்கணும்டா. அப்பதான் அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்த முடியும். சரிண்ணே. இரு, என் தர்ம பத்தினிக்கு ஒரு போனை பண்ணிக்கிறேன்.
என்ன இவர் ஃபோன் பண்றாரு? இப்ப என்ன வில்லங்கத்தை பண்ணி தொலைக்க போறாரோ தெரியலையே. சொல்லுங்க. என்னடி சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உன் அண்ணனும் அண்ணா குடும்பமும்? இப்ப என்னங்க ஆச்சு? எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சா? இங்க பாரு, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நடக்கிறதே வேறையா இருக்கும். அவளுக்கு என்னங்க ஆச்சு? ஏண்டி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்கிட்ட? என் காதுக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறியா? ஏய், உங்க அண்ணன் குடும்பமே சேர்ந்து என் பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களா? அந்த ஒண்ணுத்துக்கு ஆகாத அருள் பையன் என் பொண்ணை வீட்டை விட்டு போன்னு சொன்னானாமே, அவன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி? ஏய், நான் இருக்கண்டி என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஹலோ, என்னங்க? என்ன இது இப்படி சொல்றாரு? கடவுளே. அண்ணே